சமீபத்தில் ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ராம்பேஜ் ஏவுகணையையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையே ரொம்ப சிறந்த ஏவுகணையா இருக்கு, இதையே நம்ம எல்லா விதமான டார்கெட்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றப்ப எதுக்கு தேவையில்லாமல் இஸ்ரேல் கிட்ட இருந்து இந்த ராம்பேஜ் ஏவுகணையை நம்ம வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் ராம்பேஜ் ஏவுகணைகளை பிரம்மோஸோட சேர்ந்து ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். கூடுதலாக ராம்பேஜுக்கும் பிரம்மோஸுக்கும் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ராம்பேஜ் அண்ட் பிரம்மோஸ் இதை பற்றின அடிப்படை டிசைன் ஃபீச்சர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ராம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சூப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைலில் ஏர் டு சர்ஃபேஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஏவுவாங்க. இந்த ஏவுகணையோட அதிகபட்ச வேகம் அப்படின்றது மாக் 1.6. இதுதான் இந்த ஏவுகணையோட வேகம் அப்படின்றப்ப இதை நீங்கள் பிரம்மோஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துலையே நிறைய பேர் இந்த வீடியோவை நிறுத்திட்டு இந்த ஏவுகணை எப்படியும் பிரம்மோஸ் பக்கத்தில் வராது, அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் இந்த ஏவுகணையை உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதோட வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாக் 1.6. இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகபட்சம் 250 கிலோமீட்டர். வாரேட்டோட எடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதை பிரம்மோஸோட நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதை விட ரொம்ப கம்மியான அளவில் தான் வாரேட்டையும் எடுத்துகிட்டு போகுது. இப்போது இந்த அளவுக்கு பிரம்மோஸுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட இன்ஃபீரியாரிட்டிஸ் இருக்கிறப்ப இந்த ஏவுகணையை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சரின் காரணமாக தான். அதாவது ஒரு தனித்துவமான ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சரை நம்ம ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு ஏவுகணையை நீங்கள் ஜாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏவுகணை வெளியே இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சிக்னலை கட் ஆஃப் பண்ணணும். அப்படி கட் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஏவுகணையை நீங்கள் குழப்பிடலாம், அதை பயன் இல்லாமல் பண்ணிடலாம். வெளியே இருந்து எப்படி சிக்னலை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் எடுத்துக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை தான் நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணை பயன்படுத்துது. பிரம்மோஸ் ஏவுகணையில் ஒரு ரேடார் இருக்கும். அந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அலைகளை வெளியிடும். அண்ட் வெளியாகக்கூடிய அலைகள் ஒரு டார்கெட்டில் பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப அதை ரிசீவ் பண்ணி அதன் மூலமாக டார்கெட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த அலைகளை வெளியே விட்டு ரிசீவ் பண்ணுது இல்லையா, இதை எதிரிகளால் ஜாம் பண்ண முடியும். இதை தாண்டி சில ஏவுகணைகள் ஜிபிஎஸை பயன்படுத்தும். அப்படி ஜிபிஎஸை பயன்படுத்துகிறப்ப சேட்டலைட்லேருந்து சிக்னலை வாங்குது அப்படின்றப்ப அந்த சேட்டலைட்லேருந்து வாங்கக்கூடிய சிக்னலை எதிரிகளால் ஜாம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கமாண்ட் சென்டரின் மூலமாக ரேடார் அலைகள் மூலமாக ஏவுகணையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் மூலமாகவும் இந்த ரேடார் அலைகள் மூலமாக ஏவுகணையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஏவுகணைகளுக்கு வரக்கூடிய ரேடியோ ஆர் ரேடார் அலைகளை டிஸ்டர்ப் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட முறையில் ஒரு ஏவுகணையை நம்ம ஜாம் பண்ண முடியுன்றப்ப இந்த குறிப்பிட்ட ராம்பேஜில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டியை இந்த ஏவுகணைக்கு கொடுக்குது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத மாதிரி இந்த ஒரு ஏவுகணை அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராரெட் கேமராவின் மூலமாக அதோட டார்கெட் எது அப்படின்றத முடிவு பண்ணும். அதாவது இந்த ஏவுகணை எந்த டார்கெட்டை போய் தாக்க போகுதோ அந்த டார்கெட்டோட புகைப்படங்களை ஏற்கனவே இந்த ஏவுகணையில் ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த ஏவுகணையோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கைடன்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தி அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் போகணும். அப்படி பக்கத்தில் போனதுக்கப்புறமா இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் கேமரா ஆக்டிவாக கீழே இருக்கக்கூடிய டார்கெட்டை புகைப்படங்கள் எடுத்து இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இந்த புகைப்படங்களும் இந்த இஸ்ரேலோட ஆர்மி ஃபீட் பண்ணியிருக்கக்கூடிய புகைப்படங்களும் ஒன்றா இருக்கா அப்படின்றத பார்த்து சப்போஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி போகும். இப்படி இந்த ஏவுகணை அதுக்கு தேவையான நேவிகேஷனை அதுவே முடிவு பண்ணிக்குது இன்டர்னலாக அப்படின்ற காரணத்தினால இதை எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஜாமிங் கேப்பபிலிட்டிஸை வச்சு நம்மளால் முடக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். என்னதான் இதோட வேகம், ரேஞ்ச், இதோட வாரேட் கெப்பாசிட்டி அப்படின்றது கம்மியாக இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல பிரம்மோஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது. கூடுதலாக இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை நம்மளோட MiG-29 கேரக போர் விமானங்கள்ல இருந்தும் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சிறிய சைஸில் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஏவுகணையை நம்ம இப்போது அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறோம். அண்ட் நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை அதிகமாக பயன்படுத்தாததுக்கான முக்கியமான காரணமே பிரம்மோஸ் என்ஜி அப்படின்ற வேரியண்ட் இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. பிரம்மோஸ் என்ஜியை தான் நீங்கள் சுக்காய் தவிர இதர போர் விமானங்களில் மவுண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரம்மோஸை சுக்காயில் மட்டும்தான் வச்சு பறக்க வைக்க முடியுன்றப்ப இந்த குறிப்பிட்ட ஏவுகணைன்றது நமக்கு ஒரு வேர்சடைலான பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதாவது குறிப்பிட்ட ஏவுகணைன்றப்ப அந்த இஸ்ரேலி ஆரிஜின் ராம்பேஜ் ஏவுகணையை சொல்கிறேன்.
இதை நீங்கள் MiG-29Kல வச்சு பறக்க வைக்க முடியும். MiG-29Kக்கு வைக்க முடியுதுன்னா தேஜஸ்லையும் வைக்க முடியும், லேண்ட் பேஸ்டு MiG-29லையும் வைக்க முடியும், மிராஜ் 2000 அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய இதர போர் விமானங்கள்லையும் இந்த ஏவுகணையை நம்மளால் பொருத்த முடியும். பட் பிரம்மோஸ் அப்படி நம்மளால் பொருத்த முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் பிரம்மோஸ் NG வராத வரைக்கும். ஸோ அதனால் இடைப்பட்ட இந்த கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி தான் இப்போது ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகளை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். கூடுதலாக இந்த ரேம்பேஜில் இருக்கக்கூடிய ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றதும் நமக்கு நிறைய இடங்களில் கை கொடுக்கும். இப்போ ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றப்ப இதை நம்மளால் பிரம்மோஸ் ஏவுகணையில் பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருத்த முடியும். அண்ட் இப்போ வரைக்கும் பிரம்மோஸ் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்கை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான ஒரு சிறிய ரக ரேடாரும் இந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப டஃப் ஜாம் பண்ணுறதுக்கு. இதை GPS மாதிரியோ இல்லை ரேடியோ கைடட் மாதிரியோ நீங்கள் ஈஸியாக ஜாம் பண்ணிடலாம் முடியாது. அதனால் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஓரளவுக்கு ஜாம் பண்ண முடியாத ஒரு ஏவுகணை தான். ஆனால் இது என்ன தான் ஜாம் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னாலும் பை தியரி இதையும் ஜாம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மறக்க முடியாது. பட் இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையோட வேகம், இதோட கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த எஸ் மென்யூர் அண்ட் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த சி ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால அடிஷ்னலாக நம்ம இந்த ரேம்பேஜில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ஆட் பண்ணோம்னா பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது அன்ஸ்டாப்பபிளாக மாறும். அண்ட் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம ஃபிட் பண்ணுறதுன்றது ரொம்பவும் ஒன்று காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட ஒரு ப்ராஜெக்டாகவே நான் இதை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அதாவது என்னோட இந்த பிஜி ஸ்டடீஸில் கம்ப்யூட்டர் விஷன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் நாங்கள் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு இமேஜை வந்து எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறது, அது எந்த இமேஜாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி கோடிங்கின் மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அந்த சப்ஜெக்டை நான் படிக்கிறப்ப எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையிலையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை ஆட் பண்ண முடியும். அண்ட் அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் இல்லாமல் இன்ஃப்ராரெட் இமேஜை மட்டுமே வச்சு அந்த டார்கெட்டை சூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம MLஐ யூஸ் பண்ண முடியும், மெஷின் லேர்னிங்கை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் சொல்லி கொண்டு போகலாம். பட் இப்போதைக்கு வந்து MLஐ பயன்படுத்தி நம்மளால் ஒரு அல்காரிதம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அல்காரிதம் எழுத முடியும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ரீசர்ச் பேப்பர்ஸும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மிசைல் கைடன்ஸ் சிஸ்டமுக்கு அவங்க பண்ணலை, பட் அதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அன்சூப்பர்வைஸ்டு செலெக்ஷன் மெத்தடை நம்ம இதில் பயன்படுத்த முடியும். என்னோடய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்டு செலெக்ஷன் மெத்தடில் இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நம்ம இதில் ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, பிரம்மோஸில் எப்படி நம்மளால் ஒரு இன்ஃப்ராரெட் இமேஜிங் சீக்கிரம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஃபிசிக்கலாக அதுக்கு இடம் இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரில, காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றது எனக்கு புரியுது. பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, பிரம்மோஸ் ஏவுகணைகளை வந்து ஜாமிங்க்கு இம்யூனாக நம்மளால் உருவாக்க முடியும். எந்த ஒரு ஜாமிங் கேப்பபிலிட்டியாலையும் அதை எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட டாஸ்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேம்பேஜில் இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பிரம்மோஸுக்கு அப்படியே கொண்டு வர்றது. ஆனால் அப்படி கொண்டு வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரேம்பேஜோட ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஹை ஆல்டிடியூட்லேருந்து லோ ஆல்டிடியூடுக்கு போகும். ஸோ ஹைலேருந்து லோவுக்கு போகிறப்ப டார்கெட்டை இதால் முன்கூட்டியே பார்க்க முடியும். டார்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸும் ரொம்ப நேரம் இதால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் பிரம்மோஸ் வந்து அது அப்படி கிடையாது. அதோட ஃப்ளைட் பாத்துன்றது டோட்டலாக வேறு. அதோட ஃப்ளைட் பாத்துன்றது உங்களுக்கு லோ ஆல்டிடியூடில் பறக்கிற மாதிரி இருக்கிறதுனால டார்கெட்டோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கேதர் பண்ண முடியாது. அதாவது ஒரு இன்ஃப்ராரெட் கேமராவின் மூலமாக ரொம்ப நேரம் நீங்கள் அதை கேதர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜி உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங், இதன் மூலமாக நீங்கள் ரொம்ப நேரம் அதை கேதர் பண்ணலாம். ரொம்ப நேரன்றப்ப அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்து இந்த குறிப்பிட்ட டார்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இது வந்து பிரம்மோஸில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளோட வேறு இதர ஏவுகணைகளில் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ரம் சீரீஸ் ஆஃப் ஏவுகணைகளில் நம்ம சொல்லலாம். ஸோ அதன்படி ஒரு MLல நம்ம எப்படி நேவிகேஷன் சிஸ்டமை உருவாக்குறதுன்னு சொல்லி நான் ஒரு ப்ராஜெக்டில் இறங்கியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா DRDOவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சயின்டிஸ்ட்டுக்கு நான் கண்டிப்பாக மெயில் பண்ணுவேன். இந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்பேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா DRDOவில் இன்டர்ன்ஷிப்போ இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியில் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆகிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படி போகுதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
இந்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்றது ரேம்பேஜில் இருக்குது. அது கூட இந்த ரேம்பேஜ்ன்ற ஏவுகணையை நம்மளோட எல்லா போர் விமானங்களையும் இன்டெக்ட் பண்ண முடிகிற அந்த டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட இந்திய ராணுவம் ரேம்பேஜையும் பயன்படுத்துகிறாங்க, பிரம்மோஸையும் பயன்படுத்துகிறாங்க. அண்ட் கடைசியாக காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது எப்போ வருது நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.